Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 720 பார்ட் 2. ஓபன் பண்ணா அப்படியே அந்த பேலஸ்குள்ள காட்டுறாங்க. அந்த அல்லக்கைங்க அடியாளுங்க பூரா அடிபட்டு மிதிபட்டு கடிபட்டு கிடக்குறானுங்க. அப்படி அடிபடாம இருந்தா அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமா அடி விழுந்துட்டு இருக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த கோலா புள்ள அவ நைஸா உள்ள வந்து அவளுக்கு தேவையான டீடைல்ஸ் ஏதாச்சும் கிடைக்குமான்னு கலெக்ட் பண்ண வந்திருக்கா. அண்ட் உள்ள நடந்திருக்க சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு போலன்னு ஹெல்ப்புக்கு நம்ம சாபோவை கூப்பிடுவா. ஆனா அவன் அந்த கொலோசியத்துல ஜெயிலுக்குள்ள மாட்டிட்டு இருந்தாங்களே சில பேரு, அவங்கள காப்பாத்துறதுக்காண்டி அங்க போயிருக்கான். அதை முடிச்சிட்டு தான் வர முடியும். அண்ட் உன்னால தனியா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும், தட்டி திருப்பமா அவ வண்டியா திட்டுவா. பின்ன ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருந்தா எதுக்காண்டி இவனுக்கு கூப்பிடணும்? இதனால லூஃபிக்கு மேபி ஏதாச்சும் பிரச்சனை ஆகலாங்கிற மாதிரி சொல்லுவானா. அப்படின்னா நான் உடனே வர்றேன்பா. உடனே அவளுக்கு ஷாக் ஆகும். ஆட சண்டாளா, எனக்குன்னு கூப்பிட்டப்ப வரல, லூஃபிக்கு என்ன ஒண்ணு அடிச்சு புடிச்சு வர்றான் பாருன்னு. அப்படியே கட் பண்ணா ஜோரோ பொறுமையா மேல ஏறி போவான். உசோப் இருந்துகிட்டு எப்பா ஜோரோ கை கொடுக்கணுமா? ஆனா கை கொடுக்குற நிலைமையில நான் இல்லம்பா, ஒரு வெங்காயமும் வேண்டாம், நான் நல்லா தான் இருக்கேன், நான் வந்துட்டேன்னு பொறுமையா வருவான். அப்படி அவன் மேல வந்த உடனே அங்க இருந்த மக்கள் எல்லாம் கை தட்டி அவனுக்காண்டி பயங்கரமா சீரா பண்ணுவாங்க. பின்ன எல்லாத்தோட உயிரையுமே தலைமை ஒத்தாளா நின்னு காப்பாத்தி இருக்கான்ல. உசோப்பெல்லாம் மேல பாய்னு பாஞ்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா ஜோரோ, நீ மட்டும் இல்லன்னா எனக்கு இந்நேரத்துக்கு பாட கட்டி பார்சல் பண்ணி இருப்பாங்க. நல்ல வேலை அது நடக்கலாம்பா. அங்க இருக்க அத்தனை பேருமே ஜோரோ பண்ண விஷயத்த சொல்லி அவனை பாராட்டி தள்ளுவாங்க. உடனே ஜோரோ கடுப்பாயி மூடிட்டுங்கறான்னு திட்டுவான். பின்ன எல்லாருமே இப்ப கேஜுக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வெளியில போனதுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணானுங்கன்னா கூட ஒத்துக்கலாம். இன்னும் பஞ்சாயத்தே முடியல, அதுக்குள்ள பரபரப்பா என்னடா என்ஜாய்மெண்ட் நன்னாரி பயிலாமா. அதுக்கப்புறம் தான் அவனுங்களே யோசிப்பானுங்க, ஆமா இல்ல இன்னும் நம்ம இந்த கேஜ விட்டு வெளியில போலியேன்னு அதுக்கப்புறம் தான் ஷாக்கா இருக்கும். இது இன்னுமே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா இந்த கேஜ போட்டவனை இன்னும் காலி பண்ணலன்னு அர்த்தம். அப்படின்னா அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும்னு உடனே அவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்த கிங்கோட மூஞ்சி, ஆமா அவன் சொல்றதான் கரெக்ட்னு மறுபடியும் மூஞ்ச உருன்னு வச்சுக்குவாரு. இங்க வியோலாக்கி நீ செக் பண்றதுக்கு ஒரே ஒரு இடம் மட்டும் தான் இருக்குது, லூஃபியோட சண்டை. அங்க பார்த்தா இன்னுமே அந்த பெலமி செவுத்துக்கு செவுறு பாஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். லூஃபியா அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். அவனுக்கும் ரத்தம் வந்துகிட்டே தான் இருக்குது. அவனும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். குதிப்பா அடிப்பா அட்வைஸ் ரிப்பீட், குதிப்பா அடிப்பா அட்வைஸ் ரிப்பீட், குதிப்பா அடிப்பா அட்வைஸ் ரிப்பீட், இப்படியே போயிட்டு இருக்குது. அட மிங்கோ பையன் உன்னைய படுக்க போடாமையே உன் மண்டையில மிளகா அரைச்சிட்டான்டா. அவனுக்காண்டி எல்லாம் நீ சாகிற வரைக்கும் சண்டை போகணும்னு அவசியம் இல்ல. அவன் முதல்ல நல்லவனே இல்லைன்னு சொன்னா கேட்கவே மாட்டான். அவன் மேல எனக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை இருக்குது. அட்லீஸ்ட் நான் சாகும் போதாச்சும் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் தான் இப்படி மென்டல் பையன் மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். லூஃபியா அடுத்தடுத்து அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தவனே அவனால தாங்கிக்க முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன்கிட்ட வம்பெழுத்து அவன் மண்டையை உடைச்சு ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது லூஃபிக்கு அவன் மேல சுத்தமா கோவம் இல்ல. அவனை ஒரு ஃப்ரெண்டா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். அதுவே அவனுக்கு அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம டோஃப்ளமிங்கோ இப்படி ஏமாத்துவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவனை டம்மி பீஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ஸ்டாஹேட்னு அவனோட பவுண்டி ஏறத பார்த்துட்டு அவனே ஒரு நாள் அசந்துட்டான். அவ்வளோ பெரிய அப்பா டகராடா நீன்னு. அதுக்கப்புறம் ஸ்கை ஐலாண்டுன்னு ஒன்னு இல்லைன்னு அவன் சத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் அது இருக்குன்னு காமிச்சு அந்த இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டான்ல. அதுக்கப்புறம் அந்த கொலோசியம் ஃபைட்ல அவனுக்காண்டி அவன் சப்போர்ட் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ லூஃபின்னு மனசுக்குள்ள நினைப்பான். நான் வெளியே சொல்ல மாட்டான். வெளியில என்ன சொல்லுவான்னா, நீ ஒழுங்கா என் கூட ஒண்டி கொண்டி சண்டைக்கு வரலன்னா நீ என்னதான் உட்காந்து கதறி கதறி அழுதாலும் நான் உன்ன கொன்னே தீருவேன்னு ஒத்த கால நிப்பான். அது நம்ம லூஃபியை இன்னும் கடுப்பாக்கிறோம். பின்ன ஒரு மனுஷன் 20 எபிசோடா உட்காந்து அட்வைஸ் பண்ணா கேட்காம மறுபடியும் கொல்லுவேன்னா இதுல வேற அவனோட கடைசி அட்டாக் அவன் பண்ண போறானாமா. அதனாலேயே இப்ப அவன்கிட்ட இருக்க எனர்ஜி எல்லாத்தையும் அள்ளி போட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கான். நீயும் சண்டைக்கு வா, சண்டை போற போஸுக்கு நில்லுடா. இதே மாதிரி நின்னுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு சங்கு உறுதி, டோஃப்ளமிங்கோக்காக தான் நீ சாக போற அப்படி இப்படின்னு சொன்ன உடனே லூஃபி அவனை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு கொல்ல காலில் நின்றுட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது பெலமி பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். லூஃபியுமே ஹாக்கி பவர் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆயிருவான். அந்த டைம் பெலமி அவனை எய்ம் வச்சு அட்டாக் பண்ண வர என்ன உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, உன்னை உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு பாஞ்சு அடிக்க வரும்போது ஒரே அடி. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லூஃபி கிட்ட எப்படி அடி வாங்கினானோ அதே மாதிரி இப்போ அடி வாங்கி திருச்சிருவான். இந்த அடி அவன் முதல்லயே கொடுத்திருந்தான்னா ஏகப்பட்ட எனர்ஜியை மிச்சம் பண்ணிருக்கலாம். சரி விடுங்க, நம்ம பயிலுக்கு அடி வாங்குறதும் திருப்பி கொடுக்கறதும் என்ன புதுசா? அவனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிரும். ஏன்னா தப்பான ஒரு ஆளை ரோல் மாடலா எடுத்ததுனால அவனோட வாழ்க்கையே கடைசியில நாரி போச்சு. ஏன்னா அவனுக்கு தெரியுது அவன் தப்பு தான் பண்றான், முட்டாள்தனமா எல்லாத்தையும் பண்றான்னு. பட் இருந்தாலுமே அதுக்கப்புறம் அவனால அதை ஸ்டாப் பண்ண முடியல. அவனுக்குன்னு சின்ன வயசுல இருந்து மனசுக்குள்ள போட்டு வச்சிருந்த ஓன் பிரின்சிபல்ஸ் அவனால மீற முடியல. சோ இப்போ லாரியில அடிப்பட்ட நாய் மாதிரி பேன்னு கிடப்பான். நல்லவனா திருந்த ட்ரை பண்ணி ஆனாலும் முடியாம அந்த லூசு பயிலுக்காண்டி சாகிற அளவுக்கு போன அவனை பத்தி யோசிச்சு பார்த்த உடனே செம்ம கடுப்பாகுமா. டே டோஃப்ளமிங்கோ உன்னை கொல்லாம விடமாட்டான்னு
கொல்ல வெறியில கத்துவான். இப்ப அவன் இருக்கிற வெறிக்கு டோஃப்ளமிங்கோ மட்டும் குறுக்க வந்தான்னா வயிற்றுலயே ஒரு குத்து பய ஸ்பாட்லயே பாடி ஆயிருவான். இப்படி நம்ம லூஃபி கத்துற சத்தத்தை கேட்ட உடனே இழிச்சுக்கிட்டே, என்ன பீஸ்ட் கிளம்பிருச்சா, மேல வாடா கண்ணா, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு அப்படியே காட்டுவாங்க. அந்த இடம் பூரா பயங்கரமான ரத்தம். என்னடான்னு பார்த்தா ஃபுல்லா ட்ரெஃபல்கர்லா பாடியில இருந்து வந்த ரத்தம் தான். செத்து போய் கிடக்குறானாமா. வந்து அள்ளிக்கிட்டு போடான்னு கொலவைத்தனமா சொல்லுவான். பார்த்தா நிஜமாவே லாவோட பாடியில எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல. இந்த 2 மென்டல் பயிலும் ஏதோ தட்டுல பிரியாணியை சுட சுட வச்ச மாதிரி ட்ரெஃபல்கர்லாவோட டெட் பாடியை ஆர்வமா பார்த்துட்டு இருப்பானுங்க. எம்பூட்டு சைக்கோ பார்த்தா இருக்கானுங்க கொய்யாளைங்க. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Ha 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 ha!